எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 5180 வேக்கன்சிஸ் செக்யூர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 5180 வேக்கன்சிஸில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க பாருங்கள். லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ணவே முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 380 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப்புமே இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 102, இடபிள்யூஎஸ்க்கு 38, ஜெனரல் கேட்டகரியில் 165, மொத்தம் 380 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்குமே வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது பர்மனெண்ட்டான கிளர்க்கு கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்பிஐ பேங்க்லேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் கேட்டகரி. அதாவது உங்களுக்கு கிளர்க்கு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ போஸ்ட் நேம் மட்டும் உங்களுக்கு ஜூனியர் அசோசியேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். உங்கள் ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்கு இந்த 2 லிங்க்லையுமே போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேக்கன்சிஸ் எல்லாமே ஸ்டேட் வைஸ் அண்டு லாங்குவேஜ் வைஸ் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு 380 வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4/2025 அந்த டேட்குள்ளே 20லேருந்து 28 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டவுட் இருக்குன்னா அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் 2, 1997 ஏப்ரல் 1, 2005 இந்த டேட்குள்ளே பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன், அவங்க 31 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியில் ஜெனரல் அண்ட் இடபிள்யூஎஸ் இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியில் ஓபிசி இருந்தால் 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியில் எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஜெனரல் இடபிள்யூஎஸ் இருந்தால் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விடோ, டிவோர்ஸ்டு உமன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களே பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி இல்லாமல் ஓபிசி கேட்டகரியில் வராங்க அப்படின்னா 38 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எசென்சியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், ஸோ அதாவது அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2025 அந்த டேட்குள்ளே நீங்கள் அந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேட்குள்ளே நீங்கள் அந்த டிகிரியை முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது பாஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், பாஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன், பாஸ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு தான் இருக்கும். அதே மாதிரி 100 மார்க்ஸுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். 3 செக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இது ரிலேட்டடாக உங்களுக்கு 100 கொஸ்டின் 100 மார்க் 1 ஹவர் எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 வந்து உங்களுக்கு மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். பாஸ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் இதுதான். அதாவது ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க் இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு 60 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 190 கொஸ்டின் 200 மார்க்குக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா 1/4 நெகட்டிவ் மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th வந்து உங்கள் ஸ்டேட்டோட
டெஸ்ட் தான் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லி சப்ஜெக்ட் டீடைல்ஸ் மார்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸுமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜஸில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். ஸோ உங்களுக்கு தமிழில் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தமிழ்லேயும் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அதாவது பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3 இதிலெல்லாம் நீங்கள் வாங்குற மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 24,500 ரூபா இனிஷியல் பேசிக் பே. ஓகேங்களா? இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 46,000 ரூபாய் கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ராபஷன் பீரியடுமே இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்கும் உங்களுக்கு ப்ராபஷன் பீரியட் மினிமம் 6 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி தேவைப்பட்டால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ப்ராபஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸர்எஸ்மெண்ட், பிடபிள்யூடி கேட்டகரிஸ்க்கு நீங்கள் அது வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸஸ், டிஎக்ஸஸ் இந்த கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அவங்கள தவிர்த்து மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பெய்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேமெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். பேங்க் ஒர்க்கிங் டேஸில் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அந்த ஃபார்மேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாமே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே இருக்குது. டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த 2 லிங்க்லையுமே போய்ட்டு நீங்கள் இதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இதோட ப்ராசஸ்மே நீங்கள் செக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் 2 எக்ஸாமுக்குமே ஒரே சென்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்லாம் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாகவே இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லேயும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.